கிட்டத்தட்ட ஒரு 800 அடி ரோட் ஃபேஸிங்கில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு 5 ஏக்கரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அது போக உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட உள்ள இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த லேண்டனோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருங்க. 5 ஏக்கருமே தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க. தென்னை மரம் வந்து எல்லாமே காய்ப்பு ஸ்டேஜில் இருக்குங்க. 70% வரைக்கும் காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. இன்னும் 6 மாதத்தில் 100% எல்லாமே காய்ப்புக்கு வந்துருங்க. நல்ல அருமையான முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்ற ஒரு தோப்புங்க. தோப்புனோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு 2 போர் வந்துருங்க. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி இருக்குங்க. வாஸ்துப்படி ஜல மூலையில் நல்ல முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. போர் 2 போர் இருக்குங்க. 2 போருக்குமே சப் மோட்டர் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வந்துருங்க. தண்ணீர் வசதி நல்லாவே இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாமே முழு நேரமாக ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்க ஏரியாங்க. சரௌண்டிங்கெல்லாம் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நான் பின்னாடி வீடியோவில் காட்டுறேங்க. பரமிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. வாய்க்கால்லேருந்து 2வது பூமி அமைஞ்சிருக்குங்க. அந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்கால், அதில் வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க. அதனால் தண்ணி போகிறனால நம்மளுக்கு போர் கிணறுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக கிடைக்குங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குதுங்க. இந்த பூமியோட மண் டைப் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த சரௌண்டிங் எல்லாமே நல்லா செம்மண் பூமி தான் இருக்குதுங்க. தென்னை மரத்துக்கும் மற்ற விவசாயத்துக்கும் ஏற்ற செம்மண் பூமிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதாவது ரத்த கலரில் இருக்குங்க செம்மண். மரங்கள் எல்லாமே பாலை விட்டுருச்சுங்க. முழு காய்ப்புக்கு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிருங்க. எல்லா மரமே 100% ஃபுல்லாக காய்ப்புக்கு வந்துருங்க. அது போக இடையில நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 செடிகளுக்கு மேலே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. ஒரு சில மரங்கள் நல்லாவே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. காய்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கு பாருங்க. நல்ல நாட்டு வெரைட்டிங்க. காய்கள் எண்ணிக்கையும் சரி, காய்கள் சைஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஃபுல்லாகவே காய்ப்புக்கு வந்துருச்சுன்னா இதுலேருந்து ஒரு நிரந்தர வருமானம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் இன்கம் நல்லா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அது போக இன்டர் கிராப்பாக நிறைய செடி வகைகள் இருக்குங்க. வாழை இருக்குங்க, மாமரம், அது மாதிரி எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குங்க. அதனால் அதிலிருந்து கூட ஒரு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருங்க. எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். வெத்தலை கொடி கூட போட்டிருக்காங்க. அரளி செடி, பூச்செடியிலேருந்து எல்லா செடியுமே இருக்குதுங்க. உள்ளே நம்ம தோப்புக்குள்ளே என்ட்ரு ஆனாலே உள்ள ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நல்லா பராமரிப்பு பண்ணிகிட்ருக்க ஒரு அழகான தோப்புங்க. எல்லா வகையான செடியுமே இருக்குதுங்க. இந்த தோப்புக்கு ஒரு முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 அடிக்கு மேலே ரோட் ஃபேஸே வந்துருங்க. கார்னர் பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. 5 ஏக்கருக்கே 800 அடி வந்துருங்க. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குதுங்க. அது வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு செடிகள் பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவுட் சைட் பாத்ரூமோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று உள்ளே வந்துருங்க. ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க. லேபருக்கு தனியாக, ஓனருக்கு தனியாக இருக்குங்க. 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. 2 பேர் தனித்தனியாக கூட இதில் தங்கிக்கலாங்க. வீடு வந்து ரொம்ப நல்ல பெரிய வீடுங்க. பக்கத்துலேயே மாட்டு செட்டு, கார் பார்க்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மல்டிபர்பஸ் செட் ஒன்று இருக்குங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாதுகாப்புக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைபாடுமே இல்லைங்க. ஆடு மாடுகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் சரி, மற்ற விஷயங்களுக்காக ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குதுங்க. 5 ஏக்கர் ஃபுல்லாகவே குவாலிட்டியான நல்ல முறையில் டைமண்ட் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதாவது செயின் லிங்க் ஃபென்சிங்க. டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணி குவாலிட்டியான முறையில் நல்லா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கனால வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. வேலையாட்கள் பெருசாக தேவைப்படாதுங்க. தென்னந்தோப்பு இருந்தாலும் 1-2 ஆள் தேவைப்பட்டாலும் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. குடியிருப்புகள் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதுபோக ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் எல்லாமே பாதுகாப்பான ஏரியாவாக அமைஞ்சிருக்குது. சுற்றிலுமே எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குங்க. பக்கத்தில் எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தோட்டத்தில் ஒரு வீடு தனித்தனியாக ஃபார்ம் ஹவுஸாக இருக்குங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க அந்தளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது.
இன்னும் முழுமையான காய்ப்புக்கே வரலிங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருக்குறத பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மண் வகைங்க, நல்ல செம்மண் பூமிங்க. தண்ணியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால காய் வந்து நல்லாவே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நிறைய பிடிக்குதுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி ஒட்டி பார்டரில் ப்ளஸ் இடையில பார்த்திங்கன்னா நிறைய தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. அது வந்து கரெக்டாக இன்னும் ஒரு 10 வருஷம் அதிகபட்சம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குங்க. பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டினோட கடைசி எண்டுங்க, அதாவது மேற்கு புற எல்லைங்க. அதனோட ஃபென்சிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. பக்கத்தில் ஒட்டியே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லாமே விவசாய நிலங்கள் தானுங்க. இதுதான் பார்டருங்க. இதை ஒட்டி பக்கத்து லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளி வந்து அறுவடையில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டி அடுத்த பயிர் போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் ஃபுல்லாகவே போட்டு தீவிரமாக முழு நேர விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த சைடு தென்னந்தோப்பு இருக்குது பாருங்கள். ஸோ சுற்றிலுமே சரௌண்டிங் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸு, அதுபோக விவசாய நிலங்கள் எல்லாமே கண்ணுக்கு தென்போர் வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேங்க. 2 போருமே கிணத்துல தான் ஸ்டோரேஜ் பண்ணி அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக லேண்டுக்கும் தண்ணி பாயுதுங்க. அது போக இடையில இருக்க இன்டர் கிராப்புக்கும் சேர்த்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணி வச்சுருக்கனால ஃபுல்லாகவே தண்ணி வந்து நல்ல முறையில் பாய்ஞ்சிட்ருக்குங்க. தென்னை மரம் போக மற்ற பயிர்களுக்கும் நல்ல முறையில் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குதுங்க. அதனால தான் நல்லா செழிப்பாக வளர்ந்து வருதுங்க. எல்லா இடையில இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே கூட தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக நல்லா வந்துட்டுருக்குங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 2 மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் வர மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும், பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கு. இந்த பூமி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் வாங்கலாங்க. ஒருவேளை முழு நேரம் நீங்கள் விவசாயம் பண்ணணும், தென்னந்தோப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செட் ஆகுங்க. இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு அமைதியான ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்காக நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் செட் ஆகுங்க. இல்லை ஆள் போட்டு சின்ன முறையில் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கும் செட் ஆகுங்க. எல்லா வகையான பர்பஸ்க்கும் இது செட் ஆகிறதுக்கான எல்லா வசதிகளும் உள்ளே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உள்ள எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபுல்லாகவே உள்ளே குடியேறனால ஏறிக்கலாங்க. இல்லை நீங்கள் டெம்பரரியாக இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வெளியூர்லேருந்து வந்து பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்கலாங்க. ஆட்கள் கூட கிடைக்குங்க. லேபர் ஹவுஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பர்பஸ்க்குமே செட் ஆகக்கூடிய ஒரு லேண்டுங்க. இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 55 லட்சம் கேட்குறாங்க. மொத்த ஏரியா 5 ஏக்கர் வருதுங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. பெரிய நெகோசியேஷன் இருக்காதுங்க, ஸ்லைட்லி நெகோசியேபிளுங்க. அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மீதியெல்லாம் பேசிக்கலாங்க. கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.